ஓம் சாந்தி. 5/7/2022 இன்றைய முரளிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, புத்தியின் மூலம் என்ன செய்ய வேண்டும்? புத்தியின் மூலம் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இரண்டாவது கேள்வி, ஆத்ம ஜோதி சதா பிரகாசமாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? அமிர்த வேளையில் எழுந்து பாபாவின் நினைவு என்ற நெய்யை தினந்தோறும் ஊற்ற வேண்டும். மூன்றாவது கேள்வி, எதற்கு தீபமாலை அல்லது தீபாவளி என்று சொல்லப்படுகிறது? சத்தியுகத்திலிருந்து திரேதா யுகம் வரை உங்களுடைய தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். இதற்கு தான் தீபாவளி என்று சொல்லப்படுகிறது. நான்காவது கேள்வி, இந்த முரளியில் பாபா சொல்லியிருக்கும் இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னென்ன? ஆனஸ்ட், அக்யூரேட், சயின்ஸ், சைலன்ஸ், ஆட்டோமேட்டிக், வைப்ரேஷன், ஸ்விட்ச், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், இதெல்லாம் பாபா இன்னைக்கு இங்கிலீஷ் வார்த்தை நிறைய. அடுத்தது அஞ்சாவது கேள்வி, ஆசீர்வாதம் செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று என்ன வேண்டக்கூடாது? அதுக்கு பாபா பதில் சொல்கிறாரு, என்னுடைய கணவரின் புத்தி பூட்டை திறந்து விடுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று வேண்டக்கூடாது. இது உங்களுடைய கடமை. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் புத்தி மூலம் தியாகம் செய்ய வேண்டும். இந்த சீச்சி உலகத்தை அல்லது மோசமான உலகத்தை புத்தியின் மூலம் தியாகம் செய்ய வேண்டும். இரண்டாவது, நினைவினால்தான் டேஷ் எதிர்கால பல பிறவிகளுக்கு ஆரோக்கியமாக அடைகின்றனர். நினைவினால்தான், அதாவது வருங்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு ஆரோக்கியம் அடைகின்றனர். மூன்றாவது, டேஷ் தான் மகாவீர் தன்மை என சொல்லப்படுகிறது. தூய்மை சக்தி தான், தூய்மை சக்தி தான் மகாவீர் தன்மை என சொல்லப்படுகிறது. நான்காவது, நீங்கள் டேஷ் வேண்டுகிறீர்கள், அவர்கள் டேஷ் வேண்டுகிறார்கள். நீங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை வேண்டுகிறீர்கள், அவர்கள் எல்லையற்ற முக்தி வேண்டுகிறார்கள். அஞ்சாவது, கவலை இருக்கும் இடத்தில் டேஷ் இருக்க முடியாது. எங்க கவலை இருக்கிறதோ அங்கு நிம்மதி இருக்க முடியாது. ஓம் சாந்தி.